சிவாய நம்ம எல்லோரும் கோயிலுக்கு போகிறோம், எல்லாம் சாமி கும்பிட்றோம். எதனா பயன் உண்டா? இல்லை. நம்ம 100 ரூபா ஒரு விஷயத்தில் நம்மளுக்கு கிடைக்குதுன்னா அதில் 1 ரூபா நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுத்து பார்க்கலாம். ஒரு பிடி சாப்பாடுக்காக எத்தனையோ பேர் இடத்துல இருக்காங்க. அது நம்மளுக்கும் தெரியும், அது உங்களுக்கும் தெரியும். ஏன் கையில் 1000 ரூபா இருந்தாலும் அது கொடுக்குற மனசு ஏன் எங்களுக்கும் இல்லை, உங்களுக்கும் இல்லை? அது அந்த 1000 ரூபாயில் 1 ரூபா கொடுங்க, கொடுத்து பாரா, நாளைக்கு அது பலாயிரம் மடங்காக வந்து உங்களுக்கு வந்து சேரும். அப்படி கொடுங்க. எத்தனையோ பேர் இன்றைக்கி ஒரு எத்தனையோ இடத்துல சாப்பாடு வேஸ்ட் ஆக்கியிருக்கலாம். எத்தனையோ ஃபங்க்ஷன் பார்த்தோன்னா நம்ம சாப்பாடு சாப்பிட்டுன்னே இருப்போம், நம்ம ஃபயர் ஃபுல்லாகிடும். நம்ம பசினால் அப்படியே மடித்து வச்சு இலையோட மடித்து வச்சுட்டு வந்துடும். அப்படின்னால சொல்கிறேன், எல்லோரும் தப்பாக செய்யாதீங்க. வேணுன்ற சாப்பாடு செய்ய வாங்குங்க. இல்லையா நம்ம சாப்பிட்லன்னா வேறு ஒருத்தர் சாப்பிட்டு போகிறோம், அது உங்களுக்கும் இல்லை எனக்கும் இல்லை. அவ்வளோதான் சொல்கிறேன். எல்லாருமே சாப்பிடுங்க, திட்டமாக சாப்பிடுங்க, வேஸ்ட் ஆகாதீங்க. சாப்பாடு தான் உணவு. இப்போ இந்த காலத்து உணவே மாறி போச்சு. அதனால் சொல்கிறேன், எத்தனையோ பேர் விவசாயம்லாம் நம்ம சொல்லிடலாம். விவசாயம்னா நானும் செஞ்சுருவேன், நீ செஞ்சிடலான்னு. இல்லை, அதை நம்ம யாராலையும் செய்ய முடியாத தகுதி யாருக்குமே இல்லை. ஒரு மண்ணுக்கு வந்து நம்ம வந்து விதையை போட்டால் அது முளைக்க வைக்கிற மண்ணுக்கு தெரியுது. அதுவே நம்ம ஒரு காய்கறி குப்பையை போட்டால் அது நம்ம உரமாகவும் ஒரு செடி கொடுக்குறது. அது ஏன் தெரியாத மண்ணுக்கு தெரியாதா? ஒரு மண்ணுக்கு உயிர் இருக்குது. அந்த நமக்கு ஒரு உயிர் எப்படியோ மண்ணுக்கு அப்படி தான் ஒரு உயிர். ஸோ எப்படின்னா, ஒரு மண்ணில் ஒரு விதையை போட்டால் அது முளைச்சி வருது. ஏன் முளைச்சி வருது? அதுக்கு அந்த தன்மை இருக்குது, அந்த மண்ணுக்கு தெரியுது. இது முளைத்து வருகின்ற விதை, இது உரமாக எதுவும் அல்ல அப்படின்னு அதுக்கு தெரியுது. அதனால தான் சொல்கிறேன், யாரும் விவசாயியோட கஷ்டம் இருக்குது, அது கொள்முதல் செய்கிற வியாபாரிகளோட கஷ்டம் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளால தான் வியாபாரியால் தான் வாழறாங்க எல்லாம். விவசாயி ஃபஸ்ட்டு, அப்புறம் தான் எல்லாம் நெக்ஸ்ட்டு. அதனால் எல்லோரும் சாப்பாடை மட்டும் வீணாக்காதீங்க. எந்த ஒரு காரணத்துக்கு வேணாமா விட்டுடுங்க, எனக்கு சாப்பாடே வேணான்னு விட்டுருங்க. இல்லையா என்கிட்ட ஒரு சாப்பாடு இருக்குப்பா, நான் ஒரு 50,000 பேர் ஒரு 10 பேருக்கு சாப்பாடு போடுவேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அந்த 10 பேர் நீங்கள் சாப்பாடு போடுவாங்கண்ணா, ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு இல்லை ஒரு மாதத்தில் ஒரு ஆளுக்கு சாப்பாடு நான் வாங்கி கொடுத்துட்டு போதும். இல்லை ஒரு நாளைக்கு ஒரு சாப்பாடு, இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு சாப்பாடு, ஒரு வருஷத்துக்காவது ஒரு சாப்பாடு அன்னதானம் பண்ணுங்கள். சாப்பாடோட அருமை எல்லாருக்கும் தெரியணும், உங்களுக்கும் தெரியணும், அது எங்களுக்கும் தெரியும். என்னால் முடிஞ்சது எங்கெங்கேயோ போய் நாங்களும் செஞ்சுட்டு தான் இருக்கோம். உங்களால் முடிஞ்சது கோவிலையோ எங்கேயாவது ஒரு ஜீவனுக்கு சாப்பாடு உள்ளுங்க. நீங்கள் சாப்பிடும் போது எல்லோரும் ஒரு பிடி சாப்பாடு எடுத்து அதனால் ஒரு உயிருக்கு வச்சுட்டு சாப்பிடுங்க. அதுவே சிறப்பானது. அனைவரும் சாப்பிடலாம். இந்த உலகத்தில் நீங்களும் உருவாகலாம், நானும் உருவாகலாம். அதெல்லாம் தகுதியும் எல்லா உயிர் ராசிக்கும் இருக்குது. உயர்வான தாழ்வான எல்லா ஜீவராசிக்கும்